அஸ்ஸலாமு அலைக்கும். பேரழகு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற இந்த தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோள்கள், முடி எந்த அளவு நீளமாக இருக்கும், அவர்களுடைய நெஞ்சு பகுதி எப்படி இருக்கும். பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் மர்பூஅன் பைத மா பைனல் மன்கிபைனி அதிமல் ஜும்மதி இலா ஷஹ்மதி உத்னைஹில் இஸ்ரா அலைஹி ஹுல்லத்துன் ஹம்ராஉ மா ரஅய்து ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள், அவர்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள், அகன்ற தோள்கள் கொண்டவர்களாகவும் தங்களுடைய காதுகளின் சோனை வரை அடர்ந்த தலைமுடியுறு உடையவர்களாகவும் இருந்தார்கள். சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களை விட பேரழகுடையவர்களை எப்பொருளையும் நான் கண்டதே இல்லை என்று பர்ரா இப்னு ஆசிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்வார்கள். அகன்ற தோல், அகன்ற நெஞ்சம் பகுதி உள்ளவர்கள் இங்கு சொல்வதற்கான காரணம், அது கம்பீரத்தையும் வீரத்தையும் குறிக்கும். தோலும் ஒரு நெஞ்ச பகுதியும் அது வீரத்திற்கான அடையாளம். இங்கு நாம் கவனிக்க வேண்டும், எந்த பொருளையும் நான் பார்த்ததில்லை என்று பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எந்த மனிதரையும் பார்த்ததில்லை என்று சொல்வது வேறு. ஆனால் இங்கு பொருளை அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணம், இந்த உலகத்தில் மனிதனை தவிர சூரியன், சந்திரன் போன்ற எத்தனையோ அழகுமிக்க பொருட்கள் இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகானதை நான் பார்த்ததில்லை என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அன்பர்களே, செய்தியை கேட்கும் பொழுதே மனது துடிக்கின்றது. அந்த முகத்தை, அந்த மேனியை நம் கண்களால் காண வேண்டும், கனவிலாவது காண வேண்டும் என்று ஆவல் நம்மிலே பிறக்கின்றது. வாருங்கள், தினம்தோறும் ஸலவாத்து ஓதுவோம், நாயகத்தை கனவில் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.